செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், டிடிவி தினகரனுக்கு எதிரான வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் இபிஎஸ். எதன் காரணமாக வாபஸ் பெற்றார்? அதிமுக மீண்டும் ஒரே அணியாக செயல்படுவதற்கு இது ஒரு ஆரம்பமா? வணக்கம். இந்த வழக்கினுடைய பின்னணியை பார்த்தோம் என்றால், கடந்த 2017ஆம் ஆண்டு டிடிவி தினகரன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு 2018ஆம் ஆண்டு அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் ஒரு புது கட்சியை துவங்கினார். அந்த கட்சிக்கு அதிமுக கொடியை போன்றே கருப்பு, வெள்ளை, சிவப்பு நிறங்களுடன் கூடிய கொடியுடன் நடுவில் ஜெயலலிதாவின் புகைப்படம் பயன்படுத்தி இருந்திருந்தார். இந்த நிலையில இந்த கொடியை, அதாவது அதிமுக போன்ற ஒரு கொடியை பயன்படுத்தவும், ஜெயலலிதாவின் பெயர் புகைப்படம் பயன்படுத்தவும் டிடிவி தினகரனுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் 2019ஆம் ஆண்டு அப்போது அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இருவரும் சேர்ந்து இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில். இந்த மனுவில் 25 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர்கள் கேட்டிருந்தார்கள். இந்த கடந்த 5 ஆண்டுகளுக்காக மேலாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கு நீதிபதி தமிழரசி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் இந்த வழக்கை திரும்ப பெறுவதாகவும், இதனை நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு தினகரனுக்கு எதிரான இந்த வழக்கை திரும்ப பெற அனுமதித்து வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.